வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமதி. தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி ஒத்திகை இன்று நாடு முழுவதும் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் இன்று 17 இடங்களில் தடுப்பூசி ஒத்திகைக்கான ஏற்பாடுகளை மாநில சுகாதாரத்துறை செய்துள்ளது. விவசாயிகள் அமைப்புகளுடன் வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் ஆக்கப்பூர்வமான முடிவு எட்டப்படும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஊழியர்கள் பணியின்போது ஊனம் ஏற்பட்டு பணியில் தொடர்ந்தாலும் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்வதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கோவிட்-19 தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி ஒத்திகை இன்று நாடு முழுவதும் நடைபெறவுள்ளது. இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் நேற்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். தடுப்பூசி போடுவதற்கான சுகாதார அமைச்சகத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுவதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளையும் துறையின் உயரதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். ஒத்திகை போல் அல்லாமல் உண்மையான தடுப்பு மருந்து செலுத்தும் போது என்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் கவனமாக இன்றைய தினம் மேற்கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில அரசுகளின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தடுப்பூசி ஒத்திகைக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை விளக்கினார்கள். பொதுமக்களுக்கு அடுத்த சில மாதங்களில் கோவிட்-19 தொற்றுக்கான தடுப்பூசி செலுத்தப்பட உள்ள நிலையில் இன்றைய ஒத்திகை அதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி.கே.பால் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று 17 இடங்களில் தடுப்பூசி ஒத்திகைக்கான ஏற்பாடுகளை மாநில சுகாதாரத்துறை செய்துள்ளது. சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு தலைமை பொது மருத்துவமனையிலும், சாந்தோமில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் திருவள்ளூர், கோவை, நீலகிரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மருத்துவமனைகளிலும் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த ஒத்திகை நடைபெறவுள்ளது. இந்த மையங்களில் உள்ள இடவசதி, ஊசி போட வருவோர் தனிமனித இடைவெளியுடன் அமர்வதற்கான போதுமான இடவசதி, மருந்துகளை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து இன்றைய ஒத்திகையின்போது ஆய்வு செய்யப்படும் என்று சுகாதாரத்துறையினர் தெரிவித்தனர். விவசாயிகள் அமைப்புகளுடன் வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் ஆக்கப்பூர்வமான முடிவு எட்டப்படும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் கடந்த 30ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமான சூழ்நிலையில் நடைபெற்றதாக கூறினார். வேளாண் சட்டங்களை மத்திய அரசு முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்பதில் விவசாயிகள் அமைப்புகள் உறுதியாக இருப்பது உண்மைதான் என்றாலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் நாட்டு நலனை கருத்தில் கொண்டு நல்ல முடிவை எடுக்க விவசாயிகள் முன்வருவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து 800க்கும் மேற்பட்ட கல்வியாளர்கள் மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். இந்த சட்டங்கள் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்ற அரசின் உத்தரவாதம் காப்பாற்றப்படும் என்று தாங்கள் உறுதியாக நம்புவதாக அந்த கடிதத்தில் அவர்கள் தெரிவித்துள்ளனர். விவசாயிகளுக்காக மத்திய அரசு கொண்டுவரும் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு தங்களின் ஆதரவு எப்போதும் இருக்கும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்கள் பணியின்போது ஊனம் ஏற்பட்டு பணியில் தொடர்ந்தாலும் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த உத்தரவு சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப் உள்ளிட்ட மத்திய பாதுகாப்பு படைகளில் பணிபுரியும் ஏராளமான இளம் வீரர்களுக்கு பெரிதும் பயன்படும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பணியாளர் தொடர்பான விதிகளை மேலும் எளிமைப்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இம்முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆதரவான மேலும் ஒரு முடிவையும் அரசு எடுத்துள்ளது. 2004ஆம் ஆண்டுக்கு பின் நியமிக்கப்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் பெறுவதற்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும் என்ற விதியையும் திருத்தி அரசு உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். 10 ஆண்டுகள் பணியை நிறைவு செய்யாமல் இருந்தாலும் அவர்கள் கடைசியாக பெற்ற சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக பெறுவார்கள் என்று அவர் கூறினார். பணியின்போது ஊழியர் ஒருவர் உயிரிழக்க நேரிட்டால் குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் அவர் பணி செய்திருந்தால் மட்டுமே அவரது குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற விதியையும் அரசு எளிமைப்படுத்தியுள்ளது. இதனால் 7 ஆண்டுகளுக்கு முன்பே உயிரிழக்க நேரிட்டாலும் ஊழியர்களின் குடும்பத்திற்கு இனி குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும் என்று அமைச்சர் கூறினார். சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கான பதிவு மற்றும் புதிய இணைப்புகளை மிஸ்டு கால் மூலம் பெறும் வசதியை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நேற்று தொடங்கி வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மக்கள் பயன்பெறும் வகையில் இதுபோன்ற நடவடிக்கைகளை அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். பிரதமரின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் இத்தகைய முயற்சிகள் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். 8449555555 என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுப்பதன் மூலம் இந்த வசதியை பெற முடியும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 1955ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை 13 கோடி சமையல் எரிவாயு இணைப்புகள் இருந்ததாகவும் தற்போது இந்த எண்ணிக்கை 30 கோடியை எட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்வதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நேற்று மதுரை சென்ற அவர் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக கூறினார். அனைத்து இல்லங்களிலும் தைப்பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாநில அரசு 2500 ரூபாயையும் பொங்கல் பரிசு தொகுப்பையும் வழங்குகிறது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மருத்துவ படிப்புக்கான 2வது கட்ட கலந்தாய்வு வரும் திங்கட்கிழமை தொடங்குகிறது. கடந்த நவம்பர் மாதம் நடத்தப்பட்ட முதற்கட்ட கலந்தாய்வின்போது 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் பயன்பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடங்களும் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான இடங்களும் நிரப்பப்பட்டன. 2வது கட்ட கலந்தாய்வில் காலியாக உள்ள இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. முதல் நாளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான உள் ஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வும் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கும் கலந்தாய்வு நடைபெறும். 11ஆம் தேதி பிற்பகல் முதல் 13ஆம் தேதி வரை சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 100 நாள் வேலைத் திட்டத்தில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள ஊதியத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக திமுக மக்களவைக் குழு தலைவர் திரு டி ஆர் பாலு மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். கிராமப்புற ஏழை தொழிலாளர்களின் அன்றாட வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அதில் அவர் வலியுறுத்தியுள்ளார். காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். குமரிக்கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதியில் மீன்பிடிக்க செல்லும்போது எச்சரிக்கையுடன் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நெல்லை குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோவிலை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் கடந்த நவம்பர் மாதம் காபூல் பல்கலைக்கழகம் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் முக்கிய குற்றவாளிக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. சீனாவுடனான பிரச்சினைகளுக்கு அமைதியான முறையில் தீர்வு காண தைவான் எப்பொழுதும் தயாராக இருப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு டாய் இங் வென் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் அமைய உள்ள இந்திய நிர்வாகவியல் கல்லூரியின் நிரந்தர வளாகத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்ட உள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விமான சேவை வரும் 8ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி அறிவித்துள்ளார். சித்தர் அகத்தியரின் பிறந்த தினம் தேசிய சித்தா தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் அவந்திபுரா பகுதியில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்த ஒருவரை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். கடந்த ஆண்டு நாடு முழுவதும் 800க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக சிபிஐ இயக்குநர் திரு ரிஷிகுமார் சுக்லா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திருமதி பீலா ராஜேஷ், திரு சத்யபிரதா சாஹூ உள்ளிட்ட 7 IAS அதிகாரிகள் முதன்மை செயலாளர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். கோவாவில் நடைபெறும் ISL கால்பந்து போட்டியில் இன்று மும்பை அணி கேரளா அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து தற்போதைக்கு ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை என்று வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரர் கிறிஸ் கெயில் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி ஒத்திகை இன்று நாடு முழுவதும் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் இன்று 17 இடங்களில் தடுப்பூசி ஒத்திகைக்கான ஏற்பாடுகளை மாநில சுகாதாரத்துறை செய்துள்ளது.
விவசாயிகள் அமைப்புகளுடன் வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் ஆக்கப்பூர்வமான முடிவு எட்டப்படும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஊழியர்கள் பணியின்போது ஊனம் ஏற்பட்டு பணியில் தொடர்ந்தாலும் அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் அரசாக அஇஅதிமுக அரசு திகழ்வதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AAR News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.